ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்ஸ் லைஃப். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொங்கல் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலம்பறை எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு முடிக்கவே மணி 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் 10:30லேருந்து 11 வரையும் வைக்கலான்னு சொல்லி இங்கே உள்ள புரோகிதர் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமிங்கில் தான் இங்கே எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க. 10:30 தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா திங்ஸ்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுப்புக்கு பட்டை போடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் சைட் பை சைடாக கடையும் வேறு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மணி 10:30 ஆனோடனே பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாம் அம்மா சைட் பை சைடாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துலாம் சக்கரை பொங்கல் பானைக்கு இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து வெண்பொங்கல் பானைக்கு 2க்கும் அம்மாவும் அப்பாவும் கட்டிகிட்டு இருந்தாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அடுப்பு வைக்கிறதுக்காக கீழே மணல் போட்டு அது மேலே தவிடு, இந்த நெல்லெல்லாம் அரைக்கிறப்ப தவிடு வரும்ல, அந்த தவிடு போட்டு அதுக்கு மேலே தான் அடுப்பு வைப்பாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் பொங்கல் எப்படி போணுச்சு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடம் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. 2 அடுப்புலையுமே இது மாதிரி கற்பூரம் வச்சு தான் அடுப்பை பற்ற வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தென்னை மரத்துலேருந்து வரும்ல பாலை கூராண்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு தான் அடுப்பு எரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பால் ஊற்றி தான் பொங்கல் வைப்பாங்க. அப்போ தான் பொங்கல் பொங்கி வரும். இதிலே அரிசி களைஞ்ச தண்ணி இதை ஊற்றுவாங்க. அப்போ தான் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு. 2ஆவதாக வெண்பொங்கல் பொங்குச்சு. உங்கள் வீட்லலாம் என்ன பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் தீபாரத்தனை காமிச்சிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். அம்மா 2 பானைக்கும் அரிசி போட்டுட்டு அம்மாவும் அப்பாவும் அடுப்பு எரித்து பொங்கலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சைட் பை சைடாக காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு செய்கிறதுக்காக எல்லா காயும் போட்டு செய்வாங்களே, அதனால் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காயெல்லாம் கட் பண்ணோன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைப்போம். அதுவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் மொச்சக்காயும் போட்டு வறுவல் பண்ணுவோம். அதையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 12:30லேருந்து 1:30க்குள்ளே சாம்பிராணி போடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வச்சு வெளியிலேயே சூரிய பகவான் சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி வெளியில் வச்சுருக்க மாதிரியே பொங்கல் எல்லாமே உள்ள சாமிக்கும் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பொங்கல் எல்லாமே பசுவுக்கும் காகத்துக்கு எதுக்காச்சும் ஒன்றுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். முன்னாடிலாம் நாங்கள் பழைய வீட்டில் இருக்கப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்பெல்லாம் இது மாதிரி இரும்படுப்பில் வைக்க மாட்டோம். மண்ணை நோண்டி அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே தான் பொங்கல் வைப்போம். இப்போலாம் அதை வெட்டுறதுக்கும் ஆள் இல்லை, அப்பா வேலைக்கு போயிடறாங்க, தாத்தாவால் முடியல, அதனால சொல்லி இரும்படுப்பு வாங்கி அதில் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.